வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பொடலங்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு வான்ல வச்சுக்கோங்க. அதுல ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். கூட கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். அரை டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சோன நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். அடுத்து கொஞ்சம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியா கட் பண்ணி அதை சேர்த்திக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. உங்க காரத்துக்கு ஏத்தாப்புல பச்சை மிளகாய் சேர்த்திக்குங்க. இது மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம பொடலங்காய் 2 மீடியம் சைஸ் பொடலங்காய் கட் பண்ணி வச்சிருக்கோம். அதை சேர்த்திக்கலாம். கூட கொஞ்சம் உப்பும் தேவையான அளவு சேர்த்திக்குங்க. நல்லா வதக்கி விட்டுறலாம். இது மாதிரி நல்லா சிம்லே வச்சு நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினோன்னு நம்ம இதை மூடி போட்டு சிம்லே வச்சு நல்லா ஆவிலே வேக விட்டுறலாம். அடிக்கடி மூடி திறந்து இது மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம தண்ணி ஊத்தாதனால இல்லைன்னா அடி பிடிச்சுக்கும். இது மாதிரி கிளறி விட்டுட்டு நம்ம மறுபடியும் மூடி போட்டுறலாம். காய் நல்லா வெந்துருச்சு. இப்ப நம்ம 1/4 மூடி தேங்காய் அளவுக்கு திருவி நல்லா போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஒரு பரட்டு பரட்டிக்குங்க. கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான். இப்ப சூப்பரான பொடலங்காய் பொரியல் ரெடி ஆயிருச்சு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.